லிமிட் செட்டப். பரவாயில்ல, இந்த நேம்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குது. வாவ், நல்ல ஒரு அப்டேட். விண்டோஸ் 10ல கடைசியா கொடுத்த அப்டேட்லயும் சரி, இப்ப கொடுத்த அப்டேட்லயும் சரி, ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகிக்குது நேம். இப்போ நம்ம பூட் பண்ணது மெமரி கார்டில் தான். இப்போ இதுதான் நம்ம விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதை போட்டு தான் வந்து நான் இதில் இன்ஸ்டால் பண்ணுறேன். நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து விண்டோஸை ஷட் டவுன் பண்ணுறேன். ஷட் டவுன் பண்ணிட்டு பண்ணுறது பெட்டர். உங்களுக்கு இந்த மாடலுக்கான E14 15 இருக்கட்டும், 25 இருக்கட்டும், பூட் கீலாம் நான் நிறையவே வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாடல், உங்களோட மாடல் என்னவோ அந்த மாடலை வந்து யூடியூப்பில் போட்டுக்கிட்டு ஹவு டு பூட்னு போட்டுக்கிட்டு ஜிஎஸ்எம் தமிழ்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து நிற்கும். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம லேப்டாப் வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் வந்து பூட் கீ தான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். அப்படி உங்களுக்கு பூட் கீ வந்து ப்ராப்ளம்னா பின் வச்சு எடுத்துக்காங்க. அதுக்கான வீடியோ லிங்க் எல்லாமே, பூட் கீக்கான லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பவர் பட்டன் அழுத்திட்டு நான் வந்து பூட் கீ அழுத்துறேன். F12 விதமாக மாடலுக்கு வந்து இந்த E14 15 25 வந்து F12. ஓகே, பவர் பட்டன் இந்த மூலையில் இருக்குது. நான் ப்ரெஸ் பண்ணிட்டு F12 கண்டினியூஸாக அழுத்துறேன். ஓகே, ஆப்ஷன் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளேவில். ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸ்க்ரீன் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிறது SATA HDங்கிறது ஹார்டிஸ்க்கு, கீழே இருக்கிறது USB HDங்கிறது வந்து நம்ம மெமரி கார்டு. ஓகே, நம்ம கீழே இருக்கிறத செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிட்டு ரீஒன்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கி இன்னொரு டைம் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ வந்து விண்டோஸ் 11 வந்து பூட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்துருச்சு. இதில் நம்ம லாங்குவேஜ் இன்ஸ்டால் வந்து மாற்ற முடியாது. டைம் அண்ட் கரண்ட் ஃபார்மேட் வந்து மாற்ற முடியும். இங்கிலீஷ் இந்தியா நம்ம மாற்றிக்கலாம். மேலே எஸ்க்கு மேலே இருக்கும். இதை மாற்றணும்னா கீபோர்டு இன்புட் மெத்தடும் வந்து மாறிடும். அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். ஓகே, ஐ அக்செப்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். கஸ்டமைஸ்டு கொடுத்துட்டு இப்போ வந்து பாருங்கள் ஹார்டிஸ்க் காட்டுது. உங்களோட ஹார்டிஸ்க் வந்து எவ்வளோ ஜிபி அலகேட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை செக் பண்ணிக்காங்க. முக்கியம் அதுதான். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நான் வந்து எந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 ஜிபி மட்டும்தான் நான் வந்து சி டிஸ்காக போட்டிருக்கேன். அதை மட்டும் நான் ஃபார்மேட் பண்ணுறேன். நீங்கள் டெலிட் இது வேறு டிஸ்கை பண்ணிடாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. நான் இதையுமே ஃபார்மேட் பண்ணிடுறேன். சப்போஸ் எனக்கு பார்ட்டிஷன் அலகேட் பண்ணுன்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் கம்ப்ளீட்டாக ரெண்டையும் டெலிட் பண்ணிட்டு அப்படியே நான் நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன் 75 ஜிபியை. அது வந்து சிஸ்டம் ரிஸ்க் வருங்கிறது. அது வந்து ரேம் ஸ்டோரேஜ், அது நம்மளுக்கு வந்து தேவையில்லாதங்கிறதுனால அதையும் டெலிட் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே டிஸ்க் பார்ட்டிஷனும் அலகேட் ஆகி அந்த டிஸ்க்லேயே OS இன்ஸ்டால் ஆகி ரேம் ஸ்டோரேஜும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிக்கும். நான் அப்படியே நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் ஃபார்மேட் கொடுத்துட்டு அந்த டிஸ்க் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ டிஃபால்ட்டாக இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து ரூஃபஸ் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அதில் எப்படி விண்டோஸ் 11 பூட் பண்ணுறது ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதீங்க, கண்டிப்பாக பார்த்துருங்க. அதுக்கு வீடியோக்கான லிங்க் கீழே கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். அது தெரியாமல் நீங்கள் வந்து நார்மல் லேப்டாப்பில் நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியாது. PM 2.0 இருக்கிற லேப்டாப்பில் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். 4GB மினிமம் இருக்கணும்னு இருக்கும். அதையே நம்ம வந்து டிசேபிள் பண்ணிட்டு நம்ம இந்த வாய்ஸை பூட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் அஃபிஷியலாகவே வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரூஃபஸில். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவேன், கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே booted. நல்லா இருக்கு விண்டோஸ் 11 இன்டர்ஃபேஸ். இன்டர்நெட் தேவையில்ல, ஐ டோன்ட் இன்டர்நெட், ஜஸ்ட் லிமிட் செட்டப். பரவாயில்ல, இந்த நேம்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குது. வாவ், நல்ல ஒரு அப்டேட். விண்டோஸ் 10ல கடைசியாக கொடுத்த அப்டேட்லையும் சரி, இப்போ கொடுத்த அப்டேட்லையும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிக்குது நேம். நல்ல ஒரு விஷயம் கூட. கொஞ்சம் டைமிங் எடுக்கும், வெயிட் பண்ணலாம். ஓகே, இது மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணோம். அண்ட் வந்து நம்ம கம்ப்யூட்டர் வர வைக்கணும்னா ஸ்லைஸ் போயிட்டு டெக்ஸ்ட் ஆஃப் ஐகான்ஸ் இதில் எஸ்பிஎஸ் மட்டும் தான் போட்டு கண்ட்ரோல் யூசர் ஃபைல்ஸ் நெட்வொர்க் டபுள் டு ஹெச்டி இன்ஸ்டால் பண்ணி வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தேன். ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது, பிரைட்னஸ் குறைக்க முடியாது. டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்றுமே டிரைவர்ஸ் பெருசாக இன்ஸ்டால் பண்ண கூட தேவையில்லை. இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். விண்டோஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். Windows specification Windows 11 Pro Edition 22H2. That's the Windows. This basic AMD Pro A4 processor E41 1525 இது 64-bit processor and 64-bit operating system. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் டன். இப்படி தான் நம்ம OS இன்ஸ்டால் பண்ணணும். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், இப்பயும் போட்டிருக்கோம். நிறைய வீடியோஸ் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் கிளாரிட்டி நிறைய இதாக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமாக சரியாக வீடியோ போடல. டெய்லியும் வீடியோ முன்னாடி கொடுத்துருந்தேன். டெய்லியாக வீடியோ போடுறதில்ல. மாதம் ஒரு டைம், மாதத்துக்கெல்லாம் வீடியோ, 3 மாதத்துக்கு ஒருக்கெல்லாம் ஒரு வீடியோஸ் இந்த மாதிரி போட்டுருக்கேன். இதுக்கு மேலே கண்டினியூஸாக கொடுக்க ட்ரை பண்ண போகிறேன். கண்டினியூஸாக இதுக்கு மேலே வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். Thanks for watching this video. Bye bye.